ஒரு குட்டி பர்ச்சேஸ் நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம். மேக்புக் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எடுத்திருக்கோம். இந்த 5 லேப்டாப் எந்த லேப்டாப் எடுத்திருக்கோன்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெசண்ட் நம்மளுடைய மேக்புக் ப்ரோ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கிரேமோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் பேக் டு கிரேமோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய விளாக் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கணேஷா சீரீஸ் ஹாஃப்லே நின்றுடுச்சின்ட்டு எனக்கே ஒரு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஜிஎம் அது எதுக்காக நின்றுச்சுலாம் நான் உங்களுக்கு அப்கமிங் விளாக்ஸில் சொல்கிறேன். இப்போ ப்ரெசென்ட் நம்ம இந்த விளாக் எதுக்காக நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு வர போகிறோம். ஜிஎம் ஒரு குட்டி பர்ச்சேஸ் நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். அது என்ன ஏதுன்ட்டுலாம் உங்களுக்கெல்லாம் நான் ட்ரெயின் விளாகிங் பண்ண போகிறேன். மோட்டோ விளாகிங் இல்லை, ட்ரெயின் விளாகிங். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு. ஒரே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் நம்ம பிளாட்ஃபார்ம் கிட்டே வந்தேன். இப்போ ப்ரெசென்ட் நம்ம யார் யார் போயிட்டுருக்கோன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட், அதுக்கப்புறமா நான் 2 பேர் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா, இங்கேருந்து ஜோலார்பேட்டிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம இன்றைக்கி ட்ரெயின் விளாகிங் தான் ஆல்மோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். வாங்க. ஸோ ஜிஎம் ஃபைனலாக நம்ம ஜோலார்பேட்டைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என்னடா நீ ட்ரெயின் விளாகிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டைரெக்டாக ஜோலார்பேட்டை ஸ்டேஷனுக்கு வந்து விளாக் பண்ணிகிட்ருக்கீங்களே, நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஜிஎம் ஏன்னா ட்ரெயினில் ஃபுல்லு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நாங்களே டோர்கிட்ட தான் நின்றுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் டோர்கிட்ட யாருமே நிற்காதீங்க, ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது. அதுக்காக தான் டோர்கிட்ட யாருமே நிற்காதீங்க. ஏன்னா ட்ரெயின் ரஷ்ஷாக இருக்கிறதுனால தான் நாங்கள் டோர்கிட்டே நின்னோம். ஓகேங்களா? ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஜோலார்பேட்டைக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் நம்ம கோயம்புத்தூர் தான் நம்ம போக போகிறோம். ஜிஎம் எதுக்காகனா, நம்ம ஒரு மேக்புக் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஜிஎம் ஃபைனலாக நம்மளுடைய கோவை எக்ஸ்பிரஸும் நம்மளுக்கு வந்தாச்சு. நம்மளும் ட்ரெயினில் ஏறியாச்சு. ஜிஎம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஜோலார்பேட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை ஹவர் ட்ராவல்னால், ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours டெஃபினெட்லி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஜிஎம் என்னடா நீ டோர் பக்கத்துலேயே உக்காந்துட்டு போறியேன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நாங்கள் புக் பண்ணது வந்து நார்மல் டிக்கெட். ஓகேங்களா? புக்கிங் வந்து இங்கெல்லாம் இந்த டிக்கெட் பண்ணுவாங்க, ரிசர்வேஷன் டிக்கெட் பண்ணுவாங்க. ஜிஎம் நாங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணாமல் டைரெக்டாக நார்மல் டிக்கெட் புக் பண்ணதுனால தான் எங்களுக்கு பெருசாக சீட்டு எங்கேயுமே கிடைக்கல. சரி, கிடச்ச வெளியும் சந்தோஷன்ட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஜிஎம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்போது நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு நான் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, அது ரொம்ப நாள்லேருந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னென்னா, நம்மளும் ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுன்ட்டு. லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா? என்னடா இப்போ புது லேப்டாப் வாங்குறேன்னா, நம்மளுடைய எடிட்டிங், அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்னொரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன ஆசை ரொம்ப நாள்லேருந்து. சரி, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு சொல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அதுக்காக தான் இந்த விலாகையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விலாக் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர் கிளியர் கட்டாக நான் எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்காக தான் சரி நமக்கு ஒரு சின்ன மேக்புக் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கோம். ஜிஎம் இதுதான் மெயின் ரீசன் ஆஃப் பர்ச்சேசிங் ஆஃப் நம்மளுடைய லேப்டாப். ஓகேங்களா? அது ஏன்டா உங்கள் ஊர்லேயே இல்லையான்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும்.
ஏன்னா அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் எனக்கு கிடைக்கிறதுனால தான் நான் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா ஜிஎம், சேலம்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆனால் நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து சேலம் இல்லை, கோயம்புத்தூர். இன்னும் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு ஒரு 3 ஸ்டாப்ஸ் தள்ளி தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கே நம்ம ரீச் ஆக போகிறோம் ஜிஎம். ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்டா நான் நம்மளுடைய மேக்புக் ப்ரோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள்லேருந்து ஒரு ஆசை. நம்மளும் ஒரு ஆப்பிள் வாங்கலான்ட்டு நிறைய பாய்ஸ்க்கு ஒரு ஆசை இருக்கும். அதில் எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கான டே நம்ம வாங்க போகிறோம் ஜிஎம். ஓகேங்களா, எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கோயம்புத்தூர் வெளியும் ட்ராவல் ஈஸியாக பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஜிஎம். வந்துட்டோம் இந்த சென்ஸ் ஒரே நாளில் நம்ம போயிட்டு வரப்போகிறோம். நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதெல்லாம் இல்லை, டைரெக்டாக நம்ம போயிட்டு நம்மளுடைய லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஜிஎம். ஆல்மோஸ்ட் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட லஞ்சை முடிச்சாச்சு ஜிஎம். இதுக்கப்புறமா நம்ம லொக்கேஷன் தான் போகிறோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய லொக்கேஷன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்கள் ரேப்பிடோ புக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். பெஸ்ட்டு பயங்கரமாகிடுச்சு. சரி, காமனாக நடக்க வேண்டிய விஷயம் தான், ப்ராப்ளம் இல்லை ஜிஎம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே தான் நம்மளுடைய லேப்டாப் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்ஸ்டாலே ரொம்ப ஃபேமஸான ஷாப் கிட்ட தான் நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்ரெடி உள்ளே போயிட்டு நான் என்னுடைய லேப்டாப் வெரிஃபை பண்ணியாச்சு, செக் பண்ணிவிட்டேன். ஒரு அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ போயிட்டு அங்கே உள்ள பில்லிங் ஆகுது, ஆனால் எவ்வளோ ஆகுது மட்டும்தான் சொல்ல மாட்டேன். அங்கே உள்ள செக் பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம உள்ளே போயிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் இன்னும் லேப்டாப் எடுத்திருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு சின்ன ஹிண்ட், மேக் தான் எடுக்க போகிறேன். ஆனால் அதில் எந்த சீரியஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் கொடுப்பேன். லாஸ்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போது பில்லிங் எவ்வளோ ஆகிட்டுருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே எண்ணில் சொல்கிறேன். இதுக்கப்புறமா போயிட்டு நம்ம டிவி ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா, உள்ள ஒரு சின்ன ஷூட் அவுட் நான் கொடுக்குறேன் ஜிஎம். ப்ரெசண்ட் இந்த மேக் சீரீஸில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 5 லேப்டாப்பில் எந்த லேப்டாப் எடுத்திருக்கோன்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஜிஎம், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே பெருசாக எதுவுமே விலாக் பண்ண முடியல ஜிஎம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து விலாக் பண்ணிகிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 days நான் பெருசாக எதுவுமே விலாக் பண்ணல. அப்போ ஸ்டோன் ஒர்க் வீடியோ எப்படா போட்டிருந்தேன்னா அது ரொம்ப நாள் முன்னாடி விலாக் பண்ண வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த விநாயகர் பண்டிகை முன்னாடி இருந்து விநாயகர் பண்டிகை ஆகிட்ட அப்புறமா நம்ம பெருசாக எந்த விலாகுமே போடலை. அதுக்கெல்லாம் ஒரு சின்ன பிரேக் நானே விட்டுட்டேன். இப்போது நம்மளுடைய லேப்டாப் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து என்ன லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா மேக்புக் ப்ரோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்களே எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெசண்ட் நம்மளுடைய மேக்புக் ப்ரோ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக நான் இந்த லேப்டாப் ப்ரெசண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் அதுக்கப்புறமா இன்னும் தம்ப்நெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் வேறு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்காக தான் எனக்கு லேப்டாப் ரொம்ப மெயின். அதுக்காக தான் சரி நம்ம லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுதான் மெயின் ரீசன். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக விநாயகர் பண்டிகை அப்புறமா நீ லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, விநாயகர் பண்டிகை முன்னாடிலாம் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ரொம்ப பிஸி. ஆனால் இந்த விநாயகர் சீசன்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் ரொம்ப பிஸி. அதுக்காக தான் நம்ம விநாயகர் பண்டிகை ஐட்டமாக தான் நம்ம லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஎம், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் பர்ச்சேசிங் லேப்டாப் ஃப்ரம் கோயம்புத்தூர். பாய்.